மிக மூத்த நடிகை திரு ஊர்வசி நம்மளோட இருந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகள் இருக்கிறது, கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக உங்களுடைய நடிப்பு திறமையால தமிழ் ரசிகர்களும் அதே போல தென்னிந்தியாவில் பல மொழிகளில் ரசிகர்களை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க. சமீபத்தில் உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இருக்கு மேம்? எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் இந்த துறையில் இவ்வளவு பெரிய சாதனை படைக்கிறது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். என்னுடைய முதல் படத்தில் நான் வரும்போது எனக்கு டைட்டிலில் போட்டிருந்தது என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசின்னு தான் போட்டாங்க. அது வேற எந்த ஆர்டிஸ்டுக்கும் அப்படி ஒரு டைட்டில் வந்திருக்காது. ஸோ பாக்யராஜ் சார் அப்படி ஒரு டைட்டில் கொடுத்தாது. அந்த டைட்டில் கொடுத்ததுக்காகவே இன்னும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ சமீபத்தில் இந்த தேசிய விருதுகள் அப்படிங்கிறதுல உங்கள் குரல் வந்து முதல் குரலா அதில் சர்ச்சைகளை எழுப்பி இருக்கு. என்ன சர்ச்சை மேம்? என்ன அதிருப்தி இருக்கு உங்களுக்கு? அதிருப்தி இல்லை, சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தில் முக்கியமான வேடங்கள், அதாவது லீட் பண்ண ரோல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், அதே மாதிரி சப்போர்ட்டிங்கில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சக நடிகர், சக நடிகை, கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நானும் படத்தில் ஃபுல் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். என் கூட அவார்டு வாங்குற விஜயராகவன்கிறவர் பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆயுசில் அவரும் ஹீரோ ரோல் பண்ணியிருக்கார் அந்த படத்தில். ஸோ சக நடிகைன்னு கொடுக்கும்போது அந்த கேட்டகரியில் உள்ள ஆர்டிஸ்டுக்கு வேற என்ன எதிர்பார்ப்பினுமே? என்னடா லீட் ரோல் பண்றவங்க அதை வாங்கிட்டு போறோம், நம்ம ஒரு கேரக்டர் பண்ண நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். துணை நடிகளுக்கான அந்த விருது கொடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ங்கிற அந்த கேட்டகரியில் உள்ள ரோல் பண்ணவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கும்போது அந்த ரோல் பண்றவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? இந்த படத்தில் நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன், கடவுளை எனக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு உங்க ஆயுசில் ஒரு தடவை 2 தடவை வேலை கிடைக்கலாம். அப்படிங்கும்போது கிடைக்கலன்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஐயோ என்ன நம்ம ஒரு ரோல் பண்ணி யாரும் வாங்கிட்டு போக போறாங்களோ. ஸோ ஒரு விருது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம், கேரக்டர் பண்றது. ஸோ அப்போ அந்த சந்தேகங்கள்லாம் நானாவது கேட்டாதான் அது கிளாரிஃபை பண்ண முடியும். என்னுடைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது கிளாரிஃபை ஆகும். அது மட்டும்தான். இப்போ இந்த லீட் ரோல்னும் போது இவருக்கு கொடுத்ததுலயும் ஷாருக்கான் கொடுத்ததுலயும் முரண் இருக்குன்னு பாக்குறீங்களா? அந்த விருது இவருக்கு கிடைச்சிருக்கணும்னு பாக்குறீங்களா? ஷாருக் கான் மிகப்பெரிய நடிகர். அவர் எவ்வளவோ படத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். அவருக்கு கிடைச்சதை பத்தியோ ராணி முகர்ஜிக்கு கிடைச்சதை பத்தியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. அவங்கள யாரையும் சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. எனக்கு கொடுத்த அவார்டு அதை நான் அடிச்சு சொல்லலாம். அது கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருதை வாங்கியிருக்கிறாரு இந்த படம் மூலியமா விஜயராகவன். அவருக்கும் அந்த அவார்டு கொடுத்துருக்கு. அவர் இதை பத்தி எதுவும் பேசலை. அது அவருடைய பெருந்தன்மை. நான் என்னுடைய சந்தேகங்களை நான் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. அதனால தான் நான் மீடியா வழியா கேட்கறேன். இப்போ இதுல சந்தேகம்னா இப்போ நிறைய கேள்விகள் இருக்கலாம். இப்போ இது ஜூரி கமிட்டி இருக்கும், இது தேர்ந்தெடுக்கக்கூடிய பல பணிகள் இருக்கும். இந்தியா முழுக்க இந்த படங்கள் தேர்வாகிறதுனால நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதுல சந்தேகன்ற அடிப்படையில் எதெல்லாம் சொல்றீங்க? இப்போ லீடிங் கேரக்டர் அப்படிங்கறத தாண்டி இதுல என்ன நடந்திருக்கும்? இல்ல நடந்தது என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கவர்மெண்டே நான் கேள்வி கேட்கல, கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க எல்லாம் நாட்டை காக்க வேண்டியவங்க. அவங்க நம்பி அந்த ஒரு ஜூரி ஒப்படைக்கிறாங்க. அந்த ஜூரியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நான் அவங்கள தான் கேட்குறேன், கவர்மெண்ட்டை கேட்க முடியாது. நம்ம எந்த கவர்மெண்டே நான் கேட்கல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்க கொடுக்குற விருதுக்கு இல்லை அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதில் அவங்க ஒரு ஜூரி, ஒரு பெரிய டைரக்டரோட பொறுப்பில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் பல பேர் இருப்பாங்க. அதில் மெஜாரிட்டியோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு முடிவு பண்ணுவாங்க. பட் இது கேட்டகரைஸ் பண்றது எந்த விதத்துலங்கிறதா நமக்கு டவுட். இல்லை, இப்போ எப்பொழுதுமே இந்த விருதுகள் கொடுக்கும் பொழுது இந்த நடிகர்களுக்கான ஆதரவு நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் வைப்பாங்க. ஸோ அப்படி கூட இதுல சந்தேகப்பட வேண்டியதோ இல்லை ஒரு அரசு ரீதியாக அதை குற்றச்சாட்டுறதோ தேவையற்றதுன்னு பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அரசியல் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கணும்னு விரும்புறேன். அதில் அரசியல் கலக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த எல்லா வகையான மக்களும் என் படத்தை பார்க்கணும், ரசிக்கணும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் என்ன ரசிக்கிறது அதனால தான். இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை ஏதாவது அவங்கள சொல்லி அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதில்லை.
மற்றவங்களுக்கு கொடுத்ததுக்கும் கொடுக்காததுக்கும் அவங்களுக்கு ஒரு காரணங்கள் இருக்கலாம். பட் நான் ஏன் மூலியமா எனக்கு பின்னாடி வர்ற ஆர்டிஸ்டுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் கேட்குற மாதிரி கேட்குற தைரியம் கூட இருக்காது. கேட்டாலும் என்ன இப்போ வந்தோடனே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த நடிகைகள் எல்லாமே இருக்கிறவங்க நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க கேட்டு பாருங்க எதனாலே. அண்ட் என்னுடைய ரசிகர்கள் நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்க அது ஏன் இப்படி ஆச்சு, அவங்களுடைய பல பேருடைய கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது எனக்கு ஒரு கிளியரான ஒரு விளக்கத்தை சொன்னா போதும். ஏதோ ஒரு பத்திரிகையில் இங்கே வந்திருக்குதாமா சுரேஷ் கோபிக்கு அகைன்ஸ்டா நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. அவர் ஒரு நடிகருக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் எம்பியா வந்திருக்காரு, இங்கிருந்து கமல் சார் எம்பியா போயிருக்காரு. அதெல்லாம் நமக்கு பெருமை தரக்கூட விஷயம் நம்ம ஊருக்கு. அதுவும் ஒரு சினிமால இருந்து போயிருக்கும் போது எவ்வளவு பெருமையான விஷயம். அவங்கள போய் காம்ப்ளிகேட்டட் ஆக்கி அவங்களே இதை நுழைக்கணும். ஆனா அவர் தான் விசாரிக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படியே அவர் நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாக அங்க ஒரு சர்ச்சை வந்தால் நேச்சுரலி அவர் தான் கேட்பாங்க. சவுத்துக்கு ஒரு வேளை கமல் சாரை கேட்கலாம், சவுத்துல இருந்து போற எல்லாரும் கேட்கலாம். ஸோ ஒரு வார்த்தை சொல்லலாம், எப்படி அதிகாரபூர்வமா கேட்க முடியாது. ஏன்னா அது ஜூரியினுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். ஸோ நம்ம ஒரு சமாச்சாரத்தை நம்ம அங்கே போய் இவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜூரி என்ன முடிவெடுக்கிறாங்களோ நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லியிருப்பாங்களே, சைன் போட்டிருப்பாங்களே. ஸோ யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த ஜூரி கிட்ட நான் என்னுடைய டவுட்டை கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் கேரளா சிஎம் கூட ஒரு திரைப்படத்திற்கு நாங்கள் தடை விதிச்சிருந்தோம். அந்த படத்துக்கு இந்த மாதிரி விருதுகள் கொடுத்தது கூட சர்ச்சையாக பேசப்பட்டது. அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பாக அங்கே இல்லாத ஒரு பிரச்சனையை இவங்க வேறு விதமாக திரைப்படமாக எடுத்திருந்தாங்க. அதனால் அங்கே சமூக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய படங்களை நாங்கள் அனுமதிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அந்த படம் பார்க்கல. நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் எதையாவது வளரக்கூடாது. அந்த படம் பார்த்து அது என்ன கண்டென்ட்னு தெரிஞ்சாதானே நமக்கு. அது என்ன மற்றவங்க பார்க்குறாங்க, இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு இந்த படம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட பார்வை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை சொல்றது. மேம், எப்படி இருக்கு தமிழ் ஃபீல்டு எப்படி இருக்கு? நீங்க நிறைய படங்கள் குறிப்பா மனோரமா அவங்களுடைய பீரியட்ல அவங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இப்போ நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப அழகா சூஸ் பண்றீங்க. அப்பத்தான்னு ஒரு படம் வந்துருச்சு, ஜேபிபி, இந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழ் மக்களை குறிப்பா ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் அது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. உங்களுடைய நடிப்பு திறமை பெரிய அளவில் இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு மேம், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனோரமாத்தாவை யாரு கூட ஒப்பிட முடியாது. ஸோ அவங்க என்ன ஒரு மகளா தத்தெடுத்தவங்க. அவங்க சொல்லவே முடியாது, ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ரெண்டாவது அவங்க அந்த பாதையில் நான் வரல. நான் ஹீரோயினா அப்பவே நான் காமெடி அதில் மிக்ஸ் பண்ணி இப்போ சீரியஸான காமெடி ரெண்டுமே பண்றேன். அது என்னுடைய ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ காமெடி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி, அதுதான் ரொம்ப சிரமமும் கூட. ஸோ அதை நான் விரும்பி செய்கிறேன். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் இண்டிபெண்டாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு லேடி ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வராது. ஒரு அழுதுகிட்டே இருக்கிற ஒரு அம்மா, அழுதுகிட்டே இருக்கிற ஒரு அண்ணி, அந்த ரேஞ்சுக்கு போகணும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். பண்ணலாம் 1 or 2, அதில் என்னுடைய ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகணும். இல்லை, இப்போ இந்த ஏஜ்ல உங்களுக்கு தனியான உங்களுக்கு தான் அதில் ஹீரோவா நீங்க தான் இருப்பீங்க. அந்த மாதிரியான படங்கள் இப்போ உங்களை சூஸ் பண்ணி ரைட் அப் பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்குறாங்க இல்லையா? அது இப்போ சமீபத்தில் உங்க ஏஜ்க்கு ஆக்டர்ஸை நம்ம பார்க்க முடியல. ஸோ அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இந்த மாதிரி நம்ம பண்ணா கண்டிப்பா ரசிகர்கள் ரசிப்பாங்கன்றதை எப்படி சூஸ் பண்றீங்க? இல்லை, எனக்கு தெரியாது. நான் இந்த 2 படமும் பண்ணும்போது நான் என்னுடைய 40s தான் இருந்தேன். 40கள் தான் அந்த படம் பண்ணேன். நீங்க முதல்ல மூத்த நடிகைன்னு சொல்லும் போதும் ஐயோ எனக்கு மூத்தவங்க எல்லாம் இருக்கும் போது என்ன மூத்தவங்கன்னு சொல்றாங்களே. இல்லை, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்ட். பிகாஸ் எனக்கு கொடுக்கறாங்களே தவிர நம்ம எழுத சொல்லல. அவங்க எனக்கு என்ன லீட் ரோல் பண்ணி என்ன கூப்பிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அவங்க நம்மள மனசுல வச்சு ஒரு கேரக்டர் எழுதுறாங்க, நம்ம கிட்ட ஆக்ட் பண்ண கொண்டு வராங்க, என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னும் போது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அவங்க என்னுடைய ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்களே முதல்ல வரும்போது ஜேபிபி பத்தி அப்பத்தா பத்தி பேசுனீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு குடுப்பனேன்னு தான் சொல்லணும். அதுதான் சொன்னேன், பாக்யராஜ் சார் போட்ட என்றும் உங்கள் ஆதரவே நாடும்னு ஆதரவு இப்பவும் தான் நாடிக்கிட்டு இருக்கேன்.
மேம் ஃபைனலாக ஒரு கேள்வி. சமீபத்தில் கேரளாவை உலுக்கி போட்ட ஒரு விஷயம் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சம்மந்தமாக அங்கே இன்வெஸ்டிகேஷன் போனது. ஸோ இப்போ எப்படி பார்க்குறீங்க மேம்? எந்த அளவுக்கு வந்து அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? எவ்வளோ ஃப்ரீடமாக வந்து பெண்கள் வந்து சினிமா துறையில் இருக்கிறாங்க? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? சினிமா துறையில் பெண்கள் ஃப்ரீடமாக தான் இருக்காங்க, எந்த குறைச்சலும் கிடையாது. தனிப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஏன்னா இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு பொய் இருக்குது, நல்ல நாணயமும் கள்ள நாணயமும் இருக்கும். அது எதுங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரு யூகத்தில் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பழகுறவங்க எல்லாமே நல்லா பழகிற ஆட்கள், சக நடிகர்கள் எல்லாருமே. மற்றவங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது கோர்ட்டு முன்னாடி இருக்கு, வரட்டுமே. அது என்னன்னு ஜட்ஜ்மெண்ட் வரட்டுமே. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனை 50% நம்ம தான் நிற்கணும். நம்மளோட ஸ்டாண்ட் நாம எடுக்கணும் இல்லையா? நான் எல்லா பெண்களுக்கும் அதான் அட்வைஸ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50% நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கு மேலே உள்ளது ஓரளவுக்கு தனிப்பட்ட ஒரு ஆண் இருக்கிற அறைக்குள்ள நீ போகாத, இல்லை யாரையாவது கூட அழைச்சிக்கிட்டு போ. இல்லை இப்போ இப்படி இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற அந்த மாதிரியான ஒரு தோரணையை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது அது இருக்கா? எளிமையாக இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா? இல்லை ஒரு ஆக்டர்கிட்ட சொன்னால் கேட்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு இயல்பான சூழல் இருக்கா? இல்லாட்டி இல்லை இப்படி தான் சினிமானா இப்படிதான்ற மாதிரி ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணியிருக்காங்களா? அங்கே இயக்குநர்களுக்குன்னு சங்கம் இருக்கு, ப்ரொடியூசர்ஸுக்குன்னு சங்கம் இருக்கு, ஆர்டிஸ்டுக்குன்னு சங்கம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து நீங்கள் வந்து முறையிடணும். எங்களை இந்த மாதிரி பண்றாங்கன்னு போல்டா சொன்னா எடுத்துக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கண்டிப்பா. அதுல கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் அலட்சியத்தில் இருக்காங்கிறதுல நான் ரியாக்ட் பண்ணேன். ஸோ இது எல்லாருமே வந்து நம்ம கோ ஆர்டிஸ்ட், நம்மளோட ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும். நாளைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க வேண்டியவங்க. ஸோ யாரையுமே பகைச்சிக்கிட்டு பேச முடியாது நம்ம. பட் ஒன்லி திங் இஸ் அவங்க போல்டா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணியாச்சு, சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது கோர்ட்டில் போயிருக்கு. எந்த அளவுக்கு எத்தனை பேர் அதிலேயே நிற்பாங்க, அந்த ஸ்டாண்டிலே எத்தனை பேர் வாபஸ் வாங்குவாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும், அதுக்கு முன்னாடி பேசுறது வேஸ்ட். தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.